தாங்கி நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அவருக்கு எல்லா கன மகிமை துதியும் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை பூரணமாய் அனுபவிக்க இதை ஆசீர்வதித்து இதை பிட்டு ஆண்டவரே வெளிப்படுத்தி தரும்படி அடியான் செபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய பரிசுத்த புயம் வெளிப்படும் என்று சொன்னார். எல்லா ஜாதிகளும் அவருடைய ரட்சிப்பை காணத்தக்கதாக கர்த்தருடைய புயம், பரிசுத்த புயம் வெளிப்படும் என்று சொல்லப்படும். நீங்கள் அடுத்த அதிகாரத்தை 53ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் அங்கே ஆரம்பிக்கிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அங்கே அவர் சொல்லுகிறார், யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டுச்சு? ஆண்டவர் எப்படி எழும்புகிறார் என்று சொன்னால், ஒரு இளங்கிளையை போல எழும்புகிறார். ஒரு வறண்ட நிலத்திலே உள்ள ஒரு செடியை போல ஆண்டவர் எழும்புகிறார். அவங்க நினைக்கிறாங்க, இந்த இளங்கிளை என்ன பண்ணும்? இந்த வறண்ட நிலத்தில் எழும்பி வருகிற செடி நமக்கு என்ன உதவி செய்யும்? அதனால்தான் கீழே வாசிக்கிற வேளையிலே நாம் அவரை பார்க்கும்போது எந்த விதமான அழகும் ரூபமும் இல்லை, நாம் மறைத்து கொண்டோம். ஏனென்றால் கர்த்தருடைய புயம் என்று சொல்லுகிற வேளையிலே அது ஒரு பெரிய கரமாக அன்றைக்கு வெளிப்படலை. ஒரு இளங்கிளையை போல லகுவாக முறித்து விடக்கூடிய ஒரு கிளையை போல, சீக்கிரமாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு போகிற ஒரு வறண்ட நிலத்திலே எழும்பின ஒரு செடியை போல தான் அது எழும்பி வந்தது. கர்த்தருடைய புயம் பெரிய காரியங்களை செய்யும் என்று எதிர்பார்த்தால் ஒரு அற்பமாய் தோன்றுகிற ஒரு பொருளை போல அது எழும்பி வந்தது. எல்லாரும் அசட்டை பண்ணினோம், எல்லாரும் முகத்தை நாம் மறைத்து கொண்டோம். இந்த இளங்கிளையினால என்ன நடக்கும், இந்த செடியினால என்ன நடக்கும் என்று விசுவாசியாமல் போனோம், அசட்டை பண்ணாமல் போனோம். ஆனால் அந்த இளங்கிளைக்கும் செடிக்கு முன்பாகத்தான் எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக, எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணத்தக்கதாக, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராய் கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆகையினாலே தான்
தேவனுடைய மனிதனாகிய எலியா அந்த கர்மேல் பர்வதத்திலே அப்படியே அவன் முழங்கால் படியிட்டு கதறி கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலைக்காரனை பார்த்து கேட்டான், ஏதாலும் பார்க்கிறாயா? ஒரு உள்ளங்கை அளவுள்ள மேகம்தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். ராஜா சொன்னார், ராஜாவை பார்த்து எலியா சொன்னார், நீ உடனடியாக ஓடிப்போ. இவன் பார்க்கிறது ஒரு சின்ன மேகம், ஆனால் இந்த மேகம் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷமாக தேசத்திலே உள்ள பெரிய பஞ்சத்தை நீக்கி, 3 வருஷமாய் உள்ள ஆகார குறைவுகளை நீக்கி, 3 வருஷமாக உள்ள பெரும் பிரச்சனைகளை நீக்கி இந்த தேசத்தை ஒரு பெரிய செழிப்புள்ளதாக, ஒரு பெரிய வறட்சியை நீக்குகிற ஒரு பெரிய காரியமாக, கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் கீழே விழத்தக்க ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குகிற ஒரு மகிமையான காரியமாக இன்னைக்கு அற்பமாய் நினைக்கிற இந்த ஒரு உள்ளங்கை அளவுள்ள மேகம்தான் ஒரு பெரிய மகிமையான காரியத்தை செய்ய போகிறேன். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அற்பமாக சிலர் நினைக்கிற காரியங்கள் தான் தேவன் தம்முடைய புயத்தை நீட்டி அந்த அற்பமாய் எதை நினைத்தார்களோ தேவன் அதையே தம்முடைய பரிசுத்த புயத்தை நீட்டி தேவன் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே நீங்கள் கூட நினைக்கலாம், ஒரு சின்ன இளங்கிளை போல எழும்பி வருகிறது, ஒரு சின்ன மேகம்தான் என் வாழ்க்கையில் காணப்படுகிறது, என்னுடைய தேவையோ பெரிய மழை, என்னுடைய தேவையோ ஒரு பெரிய இரைச்சல், என்னுடைய தேவையோ ஒரு பெரிய வறட்சியை நீக்க ஒரு பெருமழையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தேவையோ பெரிய கனி விருட்சங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இளங்கிளை என்ன செய்ய போகிறது என்று நீங்கள் அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தி எல்லாருடைய கண்களும் ரட்சிப்பை காணத்தக்கதாக தேவன் மகிமையானவைகளை செய்வதற்கு தேவன் செப்டம்பர் மாதத்தில் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். தேவன் அற்பமானவைகளை கொண்டுதான் தேவன் மகிமையானவைகளை செய்கிறார். அன்றைக்கு அந்த எலிசாவின் இடத்திலே அந்த ஏழை விதவை ஒரு பெரும் தேவையோடு வந்தாள். ராஜாவிடத்தில் இருந்தால் ஏதாயில் எலிசா என் கடன் பிரச்சனைகளை தீர்த்து ஒரு பெரிய காரியத்தை செய்வான் என்றுதான் எதிர்பார்த்தாள். ஆனால் தேவனுடைய கரம் எங்கே இறங்கிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவள் வீட்டிலே அற்பமாய் நினைத்தவர் கூட தண்ணீர் எண்ணெய் இருக்கிறது, இதை வச்சா கடனை தீர்க்கவும் முடியாது, இதை வைத்து அவள் சாப்பிடவும் முடியாது, இதை வைத்து வேறு கடன் எந்த பிரச்சனை அவள் வாழ்க்கை திறக்கவே முடியாது. ஆனால் அவளே அற்பமாய் நினைத்த அந்த எண்ணெயை கொண்டுதான் பெரும் காரியத்தை, அவளுடைய கடனையும் தீர்த்து அவள் வாழ்க்கையினுடைய சகல தேவைகளுக்கும் சந்திப்பதற்கு தேவன் அற்பமாய் நினைத்த எண்ணெயை கொண்டுதான் தேவன் மகிமையானவைகளை செய்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு தாழ்மையாக இந்த செப்டம்பர் மாதம் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை கொண்டு என் காரியம் நடக்குமா, இதை கொண்டு என் தேவை சந்திக்கப்படுமா, இதை கொண்டு அற்புதம் நடக்குமா என்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்பமாய் நினைத்த இளங்கிளை தான் உங்கள் வாழ்க்கையின் கனி விருட்சமாக எழும்பி பெரிய ரட்சிப்பை காணத்தக்கதாக அது எழும்பும் என்ற ஆண்டவர் என்னுடைய பரிசுத்த புயத்தை இளங்கிளைகள் மூலமாக, வறட்சியிலா எழும்புகிற செடியின் மூலமாக, நீ அற்பமாய் எண்ணின மேகத்தின் மூலமாக நான் பெரும் காரியங்களை இந்த செப்டம்பர் மாதத்திலே
என்னுடைய கரத்தை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தி அதை எல்லாரும் காணும்படி நான் செய்வேன். என்னுடைய கரம் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல். இதை கேள்விப்பட்டவன் விசுவாசித்தவன் யார்? இதை நம்புகிறவன் யார்? நிச்சயமாகவே நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாகவே தேவன் மகிமைகளை செய்வதற்கு, மகிமையை காண்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருடைய புயம் செய்கிற மகிமையான காரியங்களை நான் வாசித்த வேளையிலே உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்டார்னமி 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உபாகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட நீர் உமது மகாபுயத்தினாலும் பலத்தினாலும் பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் அங்கே வாசித்தேன், உம்முடைய ஓங்கிய புயத்தினாலே நீ புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே அவன் புறப்பட பண்ணினார். அந்த யோசித்து பார்த்தேன், கர்த்தருடைய தாசன் ஆகிய மோசே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வேளையிலே 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பாருங்கள். நீ எகிப்து தேசத்திலே நீ அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும். நீ யாராய் இருந்தாய் என்று சொன்னால், நீ அடிமையாய் இருந்தாய். அங்கே செங்கல் அறுத்து அந்த ராஜா கட்டளையிடுகிற வேலைகளை செய்து நீ அடிமையாய் இருந்தாய். ஆகையினாலே தான், நீ அடிமையாய் இருந்ததினாலே தான் அந்த ராஜா என்ன செய்தான் என்று கேட்டால், ராஜாவிடத்தில் போய் மோசே என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லுகிற வேளையிலே அவன் சொன்னான், அந்த கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அந்த தேவன் யார் என்று கேட்டான். ஏனென்று கேட்டால், அந்த தேவன் யார் என்று கேட்டால் அடிமையின் தேவன். அந்த தேவன் இவர்களை அடிமையாக தான் வச்சிருக்கிறார். இத்தனை வருஷம் அவர்கள் அடிமையாக இருக்கிறார். நான் அவர்கள் மேல் அதிகாரியாக இருக்கிறேன். யார் எனக்கு விடுதலை ஆக்க முடியும்? என்னுடைய கையிலே ஒரு சகல வல்லமை இருக்கிறது, என் கையிலே சகல பலமும் இருக்கிறது. ஆராதனை செய்ய அனுப்பிவிடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லுகிற வேளையிலே நீ யார் அந்த தேவன்? யார் என்னை விடுதலை ஆக்கிறது? இவர்கள் எல்லாரும் அடிமைகள். இந்த அடிமை என்னை என்ன செய்து விடுவார்கள்? இந்த அற்பமான ஜனங்கள், அடிமை என்று சொல்லுகிறவர்கள் வேலைக்காரர்களுடைய கீழானவர்கள். அவன் அவர்களை அலட்சியம் பண்ணினான், அந்த ஜனங்களை அலட்சியம் பண்ணினான், இந்த அடிமைகளுடைய தேவனை அலட்சியம் பண்ணினான். ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், இப்பொழுது நீ காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு. அவன் இதுவரைக்கும் எதை கண்டான்னு கேட்டா மோசையை தான் பார்த்தான். இதுவரைக்கும் என்ன பார்த்தான்னு இந்த ஜனங்களை தான் பார்த்தான், அடிமை ஜனங்களை தான் பார்த்தான். இந்த ஜனங்கள் நமக்கு என்ன பண்ண போறாங்க? இந்த ஓடி போன மோசே நமக்கு என்ன பண்ண போறான்? இந்த ஜனங்கள் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க? இதுவரைக்கும் இந்த ஜனங்களை தான் அவன் பார்த்ததுனாலே இத்தனை சவால்களை அவன் விட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நான் ஒரு காரியத்தை இங்கே செய்ய போறேன். இனிமேல் அவன் என்னத்தை காண போகிறான்
என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்தை காணப்போகிறான். என்னுடைய புயத்தை அவன் காணப்போகிறான். என் புயத்தை கண்டு உங்களை போக விடுகிறது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது உங்களை துரத்தி விடுவான். நீங்கள் போயிருங்க, என்னை விட்டுருங்க, நீங்கள் ஏதாயிலும் என்னை இங்கிருந்து நீங்கள் போகாவிட்டால் என்னுடைய பாடு ஆபத்தாகிவிடும் என்று சொல்லி உங்களை துரத்தி விடுவான். நான் நினைக்கிறேன், இதுவரைக்கும் உங்கள் அற்பமாய் எண்ணினவர்கள், இதுவரைக்கும் உங்களை கேவலமாக நினைத்தவர்கள், இவர்கள் நமக்கு என்ன செய்து விடுவார்கள் என்று நினைத்தவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தை நான் அவனை காணும்படி செய்வேன்ப்பா. இதுவரைக்கும் உன்னை பார்த்து அலட்சியம் பண்ணினவங்க, இதுவரைக்கும் உன்னை பார்த்து ஏகத்தாளம் பண்ணினவங்க, இதுவரைக்கும் உன்னை பார்த்து உன்னை கொடுமைப்படுத்தினவங்க, இப்போது ஒரு காரியத்தை நான் செய்வேன். உங்களோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய கரம் என்பதை என் கரத்தை நான் வெளிப்படுத்துவேன். அந்த எதிரிகள் எதை பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய கரத்தை பார்ப்பார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எகிப்திய மிக பிரபலமாய் ஆண்ட நாசர் என்று சொல்லுகிற ஒரு சர்வாதிகாரி எகிப்தை மிக செழுமையான நிலையத்திலே ஆண்டு கொண்டு வந்தார். அவருடைய ஒரே ஒரு ஆசை, அவர் சொன்னார், இந்த உலக படத்தில் இருந்து இஸ்ரவேல் என்ற பெயரை இல்லாமல் ஆக்குவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார். அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணினார். உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரவேல் என்ற மூட்டை பூச்சியை நசுக்கி இந்த மத்திய தரை கடலிலே நான் தள்ளிவிடுவேன், என்னுடைய அரசாட்சி முடிவதற்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் என்ற பெயரை அழித்து விடுவேன் என்று சவால் விட்டார். அப்பொழுது அமெரிக்க தேசத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் ஓப்பன் லெட்டர் டு நாசர் என்று சொல்லி ஒரு திறந்த கடிதத்தை நாசருக்கு எழுதினார். அவர் சொன்னார், வேத பகுதியிலே உள்ள வசனங்களை எல்லாம் அவர் எடுத்து கோட் பண்ணி எழுதினார். நீ இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ வருவாயானால் அந்த தேசத்திலே வரும்போது நீ ஒன்றை பார்த்து கொள்ளுவாய். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ பார்க்க மாட்டாய், அந்த இஸ்ரவேலை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீ இஸ்ரவேல் தேசத்திலே நீ காண்பாய். நீ இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண மாட்டாய், அங்கே இஸ்ரவேல் ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நீ சந்திப்பாய். நீ உண்மையாய் வேத வசனங்களை நீ விசுவாசிப்பாய், ஆனால் நீ மனம் திருந்தி உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி அவர் கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை எல்லாம் அவர் அசட்டை பண்ணினார். அவருடைய படை பலத்தையும் பண பலத்தையும் அவருடைய எல்லா நிலையும் அவர் எதிர்பார்த்து ஒரே நாளிலே பல லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்து அந்த இஸ்ரவேலை அழித்து விட, அது ஒரு கண்களுக்கு மூட்டை பூச்சி போல இருந்தது. இவர்களுடைய பலத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஒரு மூட்டை பூச்சியை போல இருந்தது. லகுவாய் அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது போல நாசர் எழுத்தின்படியே எகிப்தியர் பெண்டுகளைப் போல முக்காடிட்டு அழுவார்கள் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படியே பெரும் தோல்வியை சந்தித்த நாசர் பெண்டுகளைப் போல முக்காடிட்டு தெருவழியாய் அழுது கொண்டு போனான். அவனுடைய முடிவு சீக்கிரமாய் வந்துவிட்டது. தேவனை சந்தித்தார். நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், உலக பார்வைக்கு நாம் அற்பமானவர்களாய் இருக்கலாம், உலகத்தின் பார்வைக்கு நாம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம அழித்து விடக்கூடியவர்களாய் நாம் இருக்கலாம், சிறு கூட்டமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு மகிமையாக நான் சொல்லுவேன், நமக்கு பின்னாலே இருக்கிறது ஒரு கிருபை மாத்திரம் அல்ல,
நமக்கு பின்னாலே இருக்கிறது ஒரு புயம் இருக்கிறது, ஒரு கர்த்தருடைய புயம் இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த பயத்தை, அவர் புயத்தை காணாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய கரம் வெளிப்படும். நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை வாசிப்பீர்களானால், மோசேக்கு விரோதமாக எகிப்து மிக நம்பினவன் என்ன கேட்டிங்கன்னா, மந்திரவாதிகளை நம்பினான். பெரிய மந்திரவாதிகளை கொண்டு வந்தான். அவர்கள் எல்லாரும் என்னென்னவோ மந்திர வித்தைகளை செய்த பொழுது இவன் நினைச்சான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலாக என்னுடைய மந்திரவாதிகள் வேலை செய்கிறார்கள், மந்திர வித்தைகள் எல்லாம் பலிக்கிறது என்று நினைத்தான். ஒரு காலகட்டம் வந்தபோது இந்த மந்திரவாதிகள் அலறுகிறார்கள். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். தேவனுடைய கை இல்ல, தேவனுடைய விரல். தேவனுடைய கையே, தன்னுடைய விரலே இப்படி இருக்குமானால் தேவனுடைய கை என்ன செய்யும்? ஒரு விரலே. எல்லாருமே அடங்கினார்கள். நான் சொல்ல அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அவன் நினைச்சா மந்திரவாதி எகிப்தியரை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாய் நினைத்து அவர்களுக்கு விரோதமாக மந்திர வித்தைகளை செய்தார்கள், மகிழ்ந்தார்கள். அவங்கள போல நாமளும் செய்கிறோம். நம்ம பக்கத்திலேயும் ஜெயம் இருக்கு, நம்ம பக்கத்திலேயும் வல்லமை இருக்கு. அதனால மேலும் மேலும் கிரியை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தினார். அவங்க அடங்கினாங்க. இதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுடைய விரல். பார்வோனுக்கு சொன்னாங்க, இது தேவனுடைய விரல். தேவன் தம்முடைய பலத்த கரத்தை அந்த எகிப்தில் இறங்க பண்ணினார். இத்தனை வருஷம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து யாருமே விடுதலையாக்க முடியாது, யாருமே வெளியே கொண்டு போக முடியாது, யாருமே இந்த சிறையிருப்பை மாற்ற முடியாது, யாருமே இந்த கூக்குரலை அடக்க முடியாது, யாருமே இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்க முடியாது என்று மிக தைரியமாய் இருந்த எகிப்து ராஜா ஒரு பெரிய புயத்தை அவன் கண்டான். அவன் கர்த்தருடைய கரத்தை கண்டபொழுது வேதம் சொல்லுகிறது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணினார். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் ஒரு பெரிய சவாலுக்கு நடுவில் கடந்து போயிருக்கலாம். யார் உங்களை விடுதலையாக்குவா? யார் உங்களுக்கு உதவி செய்வா பார்க்குறேன்? யார் என் கையில் தப்பு வைப்பார் பார்க்குறேன்? யார் வந்து இதை செய்கிறா பார்க்குறேன் என்று ஒரு பெரிய சவாலின் பாதையில் கடந்து போயிருக்கலாம். பட் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாகவே இது உங்களால் முடியாது. நிச்சயமாக இந்த எகிப்தின் ராஜா வேத்து நிற்க ஒருவனாலும் முடியாது. யாராலும் முடியாத ஒரு காரியத்தை, பெரிய சவாலை தேவன் நம்முடைய கரத்தில் எடுத்து, என்னுடைய புயத்தை நான் வெளிப்படுத்துவேன்பா, உன்னுடைய சவாலுக்கு மேலாக யார் உங்களை தப்புவிக்க போகிறவர், என்னுடைய கைக்கு விடுதலாக்க போகிறவர் யார் என்கிற சவாலுக்கு விரோதமாக என்னுடைய ஓங்கிய புயம், நான் இதுவரைக்கும் மடக்கி வச்சிருந்த கரத்தை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறி போகவில்லை. அந்த ஓங்கிய புயத்தை நீட்டி உன்னுடைய சவால்களை நான் சந்தித்து இந்த ஓங்கிய புயத்தினாலே நான் வெளியே கொண்டு வருவேன். இந்த சிறையிருப்புகளை நான் மாற்றுவேன். இந்த கூக்குரலை நான் மாற்றுவேன். உன்னுடைய கண்ணீரையும்
உன்னுடைய கூக்குரலையும் கேட்ட நான் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன்னுடைய சிறையிருப்பை மாற்றும்படி, இந்த அடிமைத்தனத்தை மாற்றும்படி என்னுடைய ஓங்கிய புயத்தை நான் வெளிப்படுத்துவேன். கர்த்தருடைய கரம் இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரத்யட்சமாக வெளிப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய ஓங்கிய புயம் விடுதலையாக்குறது மாத்திரமல்ல. எரேமியா 32ஆம் அதிகாரம் தயவு செய்து 20ஆம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி, இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி, இஸ்ரவேலாகி உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவருடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய, பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசத்தில் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுக்கு கொடுத்தீர். வேதம் சொல்லுகிறது, ஓங்கிய புயத்தினாலே நீர் விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, அந்த புயம் என்ன செய்துன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு தேசத்துக்கு நீர் கொண்டு போவீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை இந்த ஓங்கிய புயம் நிறைவேற்றினர். தேசத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தீர். நான் நினைக்கிறேன், இந்த ஜனங்களே சொன்னாங்க, இந்த தேசத்தை நாம் போகவே முடியாது, இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்கவே முடியாது. வேவு பார்த்தவர்கள் 12 பேர்ல மெஜாரிட்டி பீப்புள் 10 பேர் சொன்னாங்க, இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, இந்த வாக்கு தத்தம் நிறைவேறாது, இது நடைபெறாத காரியம். எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினவர்களை விடுதலை ஆக்கியிருக்கலாம், செங்கடலை வேணுமானா ஆண்டவர் திறந்திருக்கலாம், மேலே வானம் திறந்து வேணுமானா மன்னாவை பொழிய பண்ணியிருக்கலாம், கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்திருக்கலாம், என்னென்னவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கலாம். ஆனால் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது. இந்த தேசத்தை கொண்டு போய் நமக்கு தரவே முடியாது. இது நடைபெற முடியாத ஒரு காரியம். ஆனால் எனக்கு ஆண்டவர் திட்டமாக என்னுடைய உள்ளத்தில் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் முடியாது என்று சொன்னாலும் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே தம்முடைய ஆணையை நிறைவேற்றினார், தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். இந்த ஓங்கிய புயம் என்ன செய்தது என்று சொன்னால், லட்சக்கணக்கான மக்கள் முடியாது என்று சொன்ன காரியத்தை கர்த்தருடைய ஓங்கிய புயம் அந்த தேசத்தை நிறைவேற்றி முடித்தது. இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே இனி முடியாது என்று சொன்ன சாதித்த காரியங்கள் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை, தம்முடைய ஓங்கிய புயத்தை நீட்டி தேவன் நிறைவேற்றுவதற்கு அவருடைய கரம் நிச்சயமாய் வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்த பொழுது ஒரு வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் தந்தார். எப்பொழுது அதை ஒரு தேசத்தை தருவேன் என்கிற வாக்கு தத்தத்தை எப்பொழுது செய்தார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7:5. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும், இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவருடைய கையாட்சிக்கு கொடாமல், அவர்கள் கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது, அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும்
உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு ஆண்டவர் எப்ப வாக்கு பண்ணார்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடி நிலம் அவனுக்கு இல்லை, இதை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை. ரெண்டுமே இல்லாத போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு சந்ததியும் தருவேன், இந்த சந்ததி ஆளுவதற்கு இந்த தேசத்தையும் தருவேன். ரெண்டை நான் உனக்கு தருவேன், உனக்கு சந்ததியும் தருவேன், உனக்கு தேசத்தையும் தருவேன். இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு அடி நிலம் இல்லாத போது ஆண்டவர் ஒரு சென்ட் நிலத்தை வாக்கு பண்ணலை. ஒரு அடி நிலம் இல்லாத போது ஒரு சின்ன பிட்டு நிலத்தை ஆண்டவர் சொல்லலை. தேவன் ஒரு அடி நிலம் இல்லாத ஒருவனை பார்த்து ஒரு தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு பிள்ளை இல்லாத ஒருவனை பார்த்து உன் சந்ததி தேச சுதந்திரிக்குன்னு வாக்கு பண்ணினார். ஒருவேளை தேவன் வாக்கு பண்ணின பொழுது கேட்டவர்களுக்கு நகைப்பாய் இருந்திருக்கும், கேட்டவர்களுக்கு பரிகாசமாக இருந்திருக்கும். இது எப்படி நடக்கும் என்று சொல்லி மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிற காரியமாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவர்கள் சொல்லுகிற பரியாசங்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் சொன்னார், வானம் ஒளியும் பூமி அழியும், என் சொன்ன வார்த்தை மாத்திரம் ஒரு நாளும் ஒளியவே ஒளியாது, அதனுடைய உறுப்பு கூட ஒளியவே ஒளியாது. தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறியே தீரும். ஒருவேளை நாம் நம்புறதுக்கு அது முடியாதா இருக்கலாம். எப்படி நடக்கும்? ஒரு அடி நிலம் இல்லாதவனுக்கு எப்படி ஒரு பெரிய தேசம் கிடைக்கும்? ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு எப்படி நட்சத்திரங்களைப் போல சந்ததி பெருகும்? நான் சொல்லுவேன், எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும் விதமாய் இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல, தள்ளப்பட்ட மூளை கல்லே தலைக்கு மூலக்கல்ல ஆயிற்று சொல்லியிருக்கிறது போல, நிச்சயமாகவே நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஓங்கிய புயம் அவர்களை விடுதலை ஆக்கினது உண்மையானால், அவர் ஓங்கிய புயம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது உண்மையானால், தேவன் விடுதலை ஆக்கினது மாத்திரம் அல்ல, தேவன் தம்முடைய வார்த்தையையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராகவே. நான் ஆண்டவருடைய நாமத்திலே நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு அற்புதத்தின் மாதமாய் இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நமக்கே சிந்திக்க முடியாதா இருக்கலாம், நமக்கே ஒருவேளை நம்ப முடியாத பிரமிப்பாக இருக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் என்னை ஓங்கிய புயத்தினால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது உண்மையானால், தேவன் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணின அத்தனை வாக்கு தத்தமும் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் வார்த்தை சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நான் சொன்னேன், நான் அதை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் தமக்காக சொன்ன, நம்மளுக்காக சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஓங்கிய புயம் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறது மாத்திரம் அல்ல, நான் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீ ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனை போல்
நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினாலும் உம்முடைய வல்லமையான புயத்தினாலும் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். உம்முடைய புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை நீர் சிதறடித்தீர். ஓங்கிய புயத்தினாலே நீர் வெளியே கொண்டு வந்தீர். உம்முடைய பரிசுத்த புயத்தை நீர் வெளிப்படுத்தினீர். இங்கே சொல்லுகிறார், உம்முடைய வல்லமையான புயத்தினாலே உம்முடைய சத்துருக்களை நீர் சிதற அடித்தீர் என்று சொல்லுகிறார். என்னுடைய புயம் வெளிப்படும். என்னுடைய புயத்தை நீங்கள் காண்பீர்கள். எப்படி காண்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய புயம் என்ன செய்யும் என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் சத்துருக்களை சிதற அடித்தது என்று சொல்லப்படும். ஆம், உண்மையாகவே கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அந்த கரம் என்ன செய்ய போகிறது? சத்துருக்களை சிதற அடித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர்களை ஓட பண்ணுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அநேக வேளைகளிலே கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் இப்படியும் கிரியை செய்ய முடியுமா என்று சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான சம்பவம் நடந்தது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், தயவு செய்து 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீது பாகால் பிராசம் வந்தபோது அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறான். கர்த்தர் எனக்கு முன்பாக சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார். ஒரு பெரிய மதிலை போல நின்றுருக்காங்க. சத்துரு ரொம்ப அவர்கள் ஜெயிக்க முடியாத நிலையிலே அவர்கள் எங்கிருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன பண்ணினார் என்று கேட்டால் அவர்களை உடைந்து ஓட பண்ணினார். நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பல சந்தர்ப்பங்களிலே தேவன் செய்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். எலிசாவினுடைய காலத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம், தயவு செய்து 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எதிரிகள் அவர்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி அவர்களை சுற்றி கொண்டார். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் அங்கே வந்துடுச்சு. இனிமேல் அங்கே ரட்சிப்பே இல்லை. கழுது எல்லாம் ஆட்டை தின்னு, மாட்டை தின்னு, பிள்ளைய தின்னு, கடைசியில் கழுதையே தின்னு, அவங்க திங்கக்கூடாதெல்லாம் தின்னு, கடைசியாக புறாக்களுக்கு போடுற பயிறு என்று எழுதியிருக்க சரியான மொழிபெயர்ப்பில் புறாக்களுடைய மலம், அதை கூட வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி சாப்பிட்ற ஒரு பெரிய பஞ்சத்துக்குள்ளே வந்துட்டாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்துக்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியன் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக போர்த்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய்
ஓடியே போயிட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்தை யோசித்து பாருங்க, இங்கே பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க ஒன்றும் பஞ்சத்தினால் அடிபட்டு போய் இனிமேல் இந்த சத்துருக்கள் கையில் தப்பவே முடியாது, இவங்களுடைய கையில் நாம் சாக வேண்டியதுதான். ஒரு புறம் பஞ்சம், ஒருபுறம் ஆயுதம் இல்லாத நிலை, அவர்களுடைய பெரிய சக்தி. வேதம் சொல்லுகிறது, இவர்களே நம்ப முடியல, இவர்களே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இரவோடு இரவாக தேவன் ஒரு பெரிய இரைச்சலை கட்டளையிட்ட போது வேதம் சொல்லுகிறது, எதிரிகள் ஓடியே போயிட்டாங்க. இவர்கள் போய் பார்த்தால் அவர்கள் உயிர் தப்பி போனது பெரிய காரியம் என்று சொல்லுகிறது போல அவர்கள் சிதறி ஓடி போனதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் தந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். நீங்களே நம்ப முடியாது, இவங்கெல்லாம் நம்மளை விட்டு ஓடுவாங்களான்னு. இவர்கள் கையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் இந்த நெருக்கத்தில் இருந்து, இந்த பஞ்சத்தில் இருந்து, நான் சொல்லுவேன், அவர் சத்துருக்களை சிதற பண்ணுகிற தேவன், சிதற பண்ணுகிற தேவன். அபிஷேகம் பெற்ற உங்கள் மேல் கைகளை வைத்துட்டு குற்றமில்லாமல் போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை மிக திட்டமாக தெளிவாக அவருடைய ஓங்கிய புயத்தினாலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் சத்துருக்களை சிதறடிக்கிறார். ஆகையினாலே தான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் தயவு செய்து 13ஆம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். என்னாச்சு? எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலே அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினமும். கர்த்தருடைய கரம் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய கரத்தை காண்பாங்க. ஆனால் அதே கரத்தை எப்படி சத்துருக்கள் காண்பாங்கன்னா கர்த்தருடைய சினத்தை காண்பார்கள், கர்த்தருடைய கோபத்தை காண்பார்கள். அந்த கோபம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா சத்துருக்களை சிதற அடிக்கும். நான் இந்த அருமையான காலை வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன். பெரிய விளக்கத்தை இவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்க விரும்பவில்லை. எழுத்தின்படியே கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஒவ்வொரு வார்த்தையை ஹானர் பண்ணி நம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர், நிறைவேற்றுகிறவர். தேவன் பெரிய விடுதலை கட்டளையிட்டு தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி சிதறடிக்க வேண்டிய அத்தனை பேரையும் தேவன் சிதறடித்து தம்முடைய மகிமையான கரத்தை தேவன் வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த கரம் சிதறடிக்கிறது மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி, தம்முடைய மகிமையின் புயத்தினாலே நடத்தி, தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
அவர் தமது மகிமையின் புயத்தினாலே அவர்களை நடத்தினார். புயம் எப்படி வெளிப்பட்டது, வெளிப்படும் என்று சொன்னால், நான் தயவாய் விசுவாசிக்கிறேன், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய வார்த்தைகளை தேவன் கிருபையாக நிறைவேற்றி சத்துருக்களை சிதறடித்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே தனக்கு கீர்த்தி உண்டாகும்படியாக தேவனுடைய புயம் அவர்களை நடத்தினது. தேவன் நம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவார். தம்முடைய ஓங்கிய புயத்தை ஜனங்கள் காண்பார்கள். எப்படி காண்பார்கள்? நான் எல்லா பயத்தோடு விசுவாசிக்கிறேன். தம்முடைய புயத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே தேவன் அவர்களை நடத்துவார். தனக்கு கீர்த்தி உண்டாகும்படியாக, தனக்கு மகிமை உண்டாகும்படியாக, தம்முடைய பெயர் பிரஸ்தாபம் உண்டாகும்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய நடத்துதலை நான் வாசித்த பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. மேய்ப்பனை போல தன்னுடைய மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய புயத்தினாலே அவர் சேர்த்து தமது மடியிலே சுமந்து, தம்முடைய மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வார்த்தைகளை நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையாக நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் மேய்ப்பார், அவர் சேர்ப்பார், அவர் சுமப்பார், அவர் நடத்துவார். இந்த வார்த்தைகளெல்லாம் நீ குறித்து வச்சு வாசித்து பாருங்க. என்ன மாதிரி தேவன் மேய்ப்பாரா, சேர்ப்பாரா, சுமப்பாரா, நடத்துவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் வாசிக்கும் போது அப்படியே இருதயம், ஆண்டவர் சும்மா நடத்துவார், எப்படியோ கண்ணை மூடி நடத்துவார் சொல்லலை. அதான் பாருங்க, யாக்கோபு நல்ல ஒரு மேய்ப்பன். யாக்கோபு அவனுடைய ஏசா சந்தித்த போது 2 பேரும் சேர்ந்து அணைத்து கொண்டார்கள். அணைத்து கொண்ட பொழுது எல்லாம் சமாதானம் ஆயிட்டு, யாக்கோபு என்ன சொன்னான், ஏசா என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். நான் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன்னாக நடப்பேன். நான் முன்னால் நடக்க, நீ பின்னால வான்னு சொல்றான். ஆனா யாக்கோபு சொல்றாரு, அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது வேகத்துக்கு நடத்தினேன்னு சொன்னா, நீ சரியான முரடன், நீ சரியான வேட்டைக்காரன், நீ வேகமா நடக்கிற ஆளு, நீ வேகமா நடைக்கு இந்த ஆட்டை நடத்தினா எல்லா ஆடும் ஒரே நாளில் செத்து போயிடும், ஒரே நாளில் காலி ஆகிடும். ஆகையினால என் ஆண்டவராகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே நீர் போர் முன்னால் போயிடும். நான் சேயிருக்கு என் ஆண்டவரிடத்திலே வரும் அளவும் எனக்கு முன்னடக்கிற மந்தைகளின் கால் நடைக்கும் பிள்ளைகளின் கால் நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவர்களை நடத்தி கொண்டு வர்றேன். இப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவர் ஸ்பீடுக்கு நம்ம நடத்தினா ரொம்ப டேஞ்சர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆண்டவர் எப்படி நடத்துவார்? ஒரு மனுஷன் மேய்ப்பனுக்கே தெரியுது, என்னுடைய வேகத்துக்கு இந்த ஆட்டை விரட்டுனா இந்த ஆடெல்லாம் செத்து போயிடும். ஆகையினால நான் என் ஸ்பீடை குறைச்சிட்டு இந்த ஆடு எப்படி நடக்குதோ அதே விதமாக மெதுவாக நடத்தி இதை எங்கே கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னால், கானானில் கொண்டு போய் சேர்ப்பேன்.
அங்கே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த ஆடு எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் பின்னால் நடப்பேன், இந்த ஆடு முன்னால் நடக்கும். ஏசா என்ன சொல்கிறான்னா, நான் முன்னால் நடப்பேன்னு சொல்கிறான். யாக்கோபு என்ன சொல்கிறான்னா, என் மந்தை முன்னால் நடக்கும், நான் பின்னால் நடந்து மெல்ல வந்து அதை சேர்க்குறேன். என் முன்னாலே நடக்கிற மந்தைக்கு ஏற்ற விதமாக அது எத்தனை ஸ்டெப்பு வைக்கோ, மெல்ல ஸ்டெப்பு வச்சா நான் மெல்ல வரேன். அது வேகமாக நடந்தால் நான் வேகமாக வரேன். அந்த ஆட்டுக்கு பின்னால் எப்படி இதை நான் கொண்டு வந்து, சுருக்கமாக சொன்னால், ஒரு ஆடு செத்து போகாதபடி அத்தனை ஆடுகளையும் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த ஆடுகளோடவே நான் நடந்து வருவேன் என்று சொன்னது போல நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். நம்மை வலுவாதபடி காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு நிறுத்துகிற வரைக்கும் தேவன் என்னை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், இந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். த லாஸ்ட் ஃபைனல், கடைசி வரைக்கும். நீ வர்றியோ வரலையோ, நான் போறேன் வா என்று சொல்ற மாதிரி அல்ல, உன்னுடைய நடைக்கு ஏற்ற விதமாக, உன்னுடைய பலவீனத்துக்கு ஏற்ற விதமாக, உன்னுடைய நிலைக்கு ஏற்ற விதமாக நாம் மெதுவாய் உன்னை நடத்தி உன்மேல் உள்ள தேவ தரிசனத்தை உன்னை எப்படி ஆகிலும் வலுவாதபடி காத்து இந்த மகிமையுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு நிறுத்துகிற வரைக்கும் நான் உனக்கு பின்னாலே நடந்து கடைசி வரைக்கும் தேவன் என்னை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கடைசியாக அவர் நடத்துகிறவர் மாத்திரம் அல்ல, அவருடைய கரத்தை நான் வித்தியாசமாய் கடந்த ராவிலே நான் அனுபவித்தேன். எத்தனையோ முறை இந்த கரத்தை நான் யோசித்திருக்கிறேன். ஆனால் தேவனுடைய கரத்தை நான் மிக வித்தியாசமாய் அந்த கரத்தை உணரவும் அந்த கரத்தின் மேன்மை அனுபவிக்கவும் ராக்காலத்தில் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் சொன்னார், யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், உனக்கு ஆதாரம். கடைசியாக மோசேயினுடைய ஃபைனல் ஸ்டேஜ், 40 ஆண்டுகள் சபையை நடத்தி முடித்து விட்டார். இப்பொழுது இந்த சபையை அவர் விட்டு தன்னுடைய மரணத்தின் படிக்கு செல்ல வேண்டிய, விடைபெற வேண்டிய ஒரு கடைசி காலகட்டத்துக்கு வந்தார். தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். மோசே ஜனங்களை முன்னின்று நடத்தி ஏறக்குறைய கானானுடைய கரைக்கு வந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் அந்திமம் ஜனங்களை இப்பொழுதுதான், இதுதான் கடைசியாக பார்க்க போகிறார். இதோடு அவர் விடுதலை பெற்று அவர் இந்த தேசத்தை விட்டு அவர் ஆண்டோடைய வார்த்தையின்படி மரிக்க போகிறார். இப்போ கடைசி சொல்றார், இதுவரைக்கும் பரிசுத்த புயமாய் இருந்தது, இதுவரைக்கும் ஓங்கிய புயமாய் இருந்தது, இதுவரைக்கும் வல்லமை உள்ள புயமாய் இருந்தது. கடைசியாக சொல்லிட்டு போறாரு, ஜனங்களே, கர்த்தருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். ஆதாரம் என்று சொன்னால் பேஸ். உங்களுடைய பேஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை தாங்குகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நித்திய புயங்கள் உன்னை தாங்கும். உனக்கு பேஸாக இருக்கும், உன்னை தாங்கும். நான் நினைக்கிறேன், நான் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குங்கிறத நான் எத்தனையோ முறை நான் வாசித்திருக்கேன், நான் விசுவாசித்திருக்கிறேன். நம்ம எத்தனையோ முறை பாடியிருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தாங்கினதே என்று சொல்லி நாம் அழுதிருக்கிறோம். கர்த்தருடைய தாங்குகிற கரத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன், மோசேயை போல கர்த்தருடைய கரம் எப்படி தாங்கும் என்பதை அவன் அனுபவத்தில் அறிந்தவன். ஒரு நாள் மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். அந்த 33ஆம்
யாத்திரை ஆமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருள. முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லு. உடனே இந்த மனுஷன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பித்தரணும், உம்முடைய மகிமையை நான் பார்த்துட்டு போறேன், உம்முடைய மகிமை எனக்கு விளங்க பண்ணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டு ஒருத்தனும் உயிரோடு இருந்ததில்லை, ஆனால் என் மகிமை எப்படி காணப்போகிற தெரியுமா? இந்த கண்மலையில் ஏறி நில்லுன்னு சொன்னார். அந்த கண்மலையில் ஏறி நிற்க பண்ணினால் என் மகிமை உன்னை கடந்து போகும். நல்லா கவனிங்க, கண்மலையில் நிற்கிறார் இவர். கண்மலை ரொம்ப ஸ்ட்ராங், அது அசையாது. அந்த கண்மலையில் நிற்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. அங்க பாருங்க, பின்னும் கர்த்தர் என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை என்ன செய்வேன். நிற்கிறது எங்க? கண்மலை. ஆண்டவர் கடக்கும்போது அவர் மகிமையினால கண்மலை வெடிச்சிடும், கண்மலை பிளந்துரும். இந்த கண்மலை மேல இவர் நிற்கிறாரு. கண்மலை பிளந்தா வெடிப்பில் நிற்கிற மனுஷன் கீழே விழணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெடிப்பில் நின்று கீழே என்ன இல்லை, பேஸ் இல்லை. நான் இப்போ பேஸில் நிற்கிறேன், இங்கே ஒரு பேஸ் மேலே நிற்கிறேன், அந்த தைரியம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பேஸ் என்ன செய்யணும், திடீர்னு வெடிச்சிருச்சு. வெடிச்சா என்ன ஆவேன், நேர கீழே போயிடுவேன். அன்றைக்கு மோசேக்கு விரோதமாக நின்ற ஜனங்கள் நல்ல பேஸில் நின்னாங்க. பூமி பிளந்தது, கூடாரங்களோட சேர்ந்து உள்ள போயிட்டான். ஆனா மோசேகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையில் நிற்ப, கண்மலை என்ன ஆகும்னா பிளக்கும், ஆனா நீ எங்க போக மாட்ட, கீழே போக மாட்ட, பிளப்புக்குள்ள நீ மாட்ட மாட்ட, பிளப்புக்குள்ள நீ போக மாட்ட, உன்னுடைய கரத்தினால நான் உன்னை மூடுவாப்பா. நீ எங்க நிற்பன்னா அந்த இடத்துல நிற்ப, ஆனால் நீ கீழே விட மாட்ட. நீ தொங்கிக்கிட்டு நிற்ப, ஆனால் கீழே விட மாட்ட. என் மகிமை அதில் விளங்கும். நீ அந்தரங்கத்தில் எந்த பேஸ் உனக்கு கீழே இல்லாட்டாலும், எந்த மலை உனக்கு ஆதாரமாக இல்லாட்டாலும், நீ நினச்சிருப்ப நான் அந்த கண்மலையில் ஆதாரமாக நிற்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ நம்பி நிற்கிற மலை விளைகிறப்பா, நீ நல்ல ஸ்ட்ராங்கா நிற்கிற கண்மலை பிளந்து போயிடும், மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிடும். நீ கண்மலையில் ஸ்ட்ராங்கா நீங்க நினைக்காத, ஆனா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும், உனக்கு ஆதாரமாக இருக்கும். அந்த கரத்தினால் நான் மூடுவேன். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு நாள் விழ மாட்ட. என்னை தாங்குகிற கரம் யாருடைய கரம்னா, கண்மலையே வெடிக்கட்டும், என் மகிமை அதில் பாருப்பா, என் மகிமை அதில் விளங்கும், என் மகிமை அதில் வெளிப்படும். நீ நம்பி இருக்கிறதெல்லாம் புழக்கட்டும், நீ நம்பி இருக்கிறதெல்லாம் உடையட்டும், உன் நம்பிக்கை எல்லாம் தகர்ந்து போகட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் மறைச்சிடாத, என்னுடைய கரம் நித்தியமான கரம், நித்தியமான கரம். இந்த கரத்தினால நான் உன்னை மூடுவேன். அதனால்தான் இதை அனுபவித்த மோசே சொல்லிட்டு போனாரு, அப்பா நான் ஒரு கருத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு போறப்பா. ஒரு பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்தியமான புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும். ஆம் சர்மையானவர்களே, நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, நமக்கு ஒரு பேஸ் இருக்கு. இந்த உலகத்துக்கு பேஸ் இல்லைங்க, இந்த உலக மனிதனுக்கு பேஸ் இல்லை. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் இவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தபோது நானே சோர்ந்து போய், இவங்கெல்லாம் தேவனை மறுதலிக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஏன் எனக்கு இந்த காரியங்கள் என்று சொல்லி அவர்களுடைய ஜனங்களே அவரை விட்டு போகிறார்களாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நான் இதை பார்த்த பொழுது
ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் தயவு செய்து 73ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும். நீங்க சங்கீதத்தை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. எதிரிகள் செழிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நாங்க தண்டிக்கப்படுறோம், வாதிக்கப்படுறோம். அதனால கர்த்தருடைய ஜனங்களே கர்த்தரை விட்டு விலகி அவங்க பக்கம் போறதுக்கு நிற்கிறாங்க. இது இவருக்கு புரியல. ஆகையினால எங்கே பண்ணார்னு கேட்டிங்கன்னா 16ஆம் வசனத்தில் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அவர்களுடைய முடிவை கவனிக்க மட்டும் உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களிலே விழப்பண்ணுகிறீர். அவங்க எங்க நிக்கிறாங்க? சறுக்கலான இடத்துல நிக்க பண்ணுகிறீர், பாழான இடத்துல விழப்பண்ணுகிறீர். பட் தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சறுக்கான இடத்துலயே நிக்கல, நம்ம பாழான இடத்துல நிக்கல. நான் சொல்லுவேன், நித்தியமா என்னை தாங்குகிற ஒரு கரம் இருக்கு. இந்த கரத்தினால நான் உன்னை தாங்குவேன் என்று மாத்திரம் சொல்லல, இந்த கரத்தினால் நான் உன்னை மூடுவேன், நான் உன்னை மூடிக்குவேன்ப்பா. என் கரம் வெளிப்படும், உன்னை மூடுகிற கரம் வெளிப்படப்பா. எத்தனையோ மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், எல்லா நம்பிக்கைகளும் அற்று போகலாம். இன்றைக்கு நீங்கள் ஒன்றை அறிவீர்கள், என் கரமே தேவனுடைய கரம் எனக்கு நித்திய ஆதாரமாக இருக்கும். நான் விழவே மாட்டேன், நான் புதைந்து போகவே மாட்டேன். கர்த்தாவே, உம்முடைய ஓங்கிய புயம் என்னை மூடும்படியாக, என்னை தாங்கும்படியாக வெளிப்படுகிற, என்னை தள்ளி விடுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்டாலும் என்னை தள்ளவே முடியாது. என்னை விழுங்குவதற்கு கண்மலைகள் வெடித்தாலும் நான் வெடிப்புக்குள்ள போகவே மாட்டேன். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் என்னை தாங்கும், என்னை சுமக்கும். எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே காபாபாலா தலாரியாம்பாலாத்தியா, கர்த்தருடைய புயம் எனக்கு வாழ்க்கையில வெளிப்படும். இன்றைக்கு நீங்க தீர்மானிங்க. இந்த 5 குறிப்புகளும் எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு சிலரோடு நேரடியாக இங்கே இருக்கலாம். இந்த ஆராதனைகள் தூரம் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே உங்கள் தேவனுடைய கரத்தை இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் காண போகிறீர்கள். கர்த்தருடைய ஓங்கிய புயம் வெளிப்படும், கர்த்தர் வெளிப்படும். ஊழியக்காரரிடத்திலே கர்த்தருடைய கரமும் சத்துருக்களிடத்திலே சினமும் தேவன் வெளிப்பட்டு, என் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கி, தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றி, என் சத்துருக்களை எல்லாம் சிதறடித்து தேவன் என்னை நடத்தி தம்முடைய கண்மலையிலே வைத்து, தம்முடைய கரத்திலே வைத்து என்னை மூடி என்னை பாதுகாக்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு கபாபாலா தலபராதலபாரியா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கபாரா தலாரியாம்பலாத்தியா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு,
இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். எல்லாரும் விசுவாசத்தோடு ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கம் இல்லை, என் பக்கமே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஓங்கிய போய் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் என் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் என் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். Yes, Lord. யெகோவாவின் தெய்வமானார், ஏதும் பயம் கர்த்தரை பாசல் ஓங்கிய புயம் என்னோடு இருக்கிற சொல்லுங்கள். உம்முடைய ஓங்கிய புயம் என்னோடு கபாபால தலாரி அம்பலா ஷத்தலாரி. உம்முடைய ஓங்கிய புயம் என்னோடு இருக்கிறது ஆண்டவரே. என் பக்கத்தில் உம்முடைய கபாபால தலவரோ தலாரி அம்பலா ஷத்தலா நீ பாபாதல வரதல 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 வௌரியா உரபாதல வரதல வசபாபாதல வௌரியா நீ கபாபால தலாரி அம்பலா வரோ தலாரி அக்கபா உரபாபாதல வசந்தல வரோ தலாரி அம்பலா ஷத்துலாரியா உரபாபாதல வசபரோ தலாரியா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியிலே கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த செப்டம்பர் மாதம் உம்முடைய கரத்தை காண்கிற மாதமாயிருக்கிறது. தம்முடைய ஊழியக்காரரிடத்திலே உம்முடைய பயமும் ஆண்டவரே சத்துருக்களிடத்திலே உம்முடைய சினமும் வெளிப்படுகிற சத்துருக்கள் உம்முடைய கரத்தை காண போகிறார்கள். எங்களை அற்பமாய் எண்ணினவர்கள் கரத்தை காண போகிறார்கள். எங்களை எதிரிட்டு வந்தவர்கள் கரத்தை காண போகிறார்கள். பிரத்யட்சமாய் உம்முடைய கரத்தை, உம்முடைய வார்த்தை நிறைவேறுகிறதை, வாக்கு நிறைவேறுகிறதை. ஓ ஹalleluya. ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இதுவரைக்கும் உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறதை நாங்கள் காணப்போகிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா,
உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. ஓ God, ஓ ரபா ஷபா பபா தல பபா அபா பபா தல பபா தல பபா ஓ ரபா தல பரா தல பரியா. இந்த பலாத்தை வெளிப்படுகிற கர்த்தருடைய கரத்துக்காக, உம்முடைய கரத்தை வைக்கிறதுக்காக, உம்முடைய கரத்தை வைக்கிறதுக்காக, உம்முடைய கரத்தை வைக்கிறதுக்காக நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய கரத்திலே அடியான் அர்ப்பணித்து விடுகிறேன், ஒப்பு கொடுத்து விடுகிறேன், ஒப்பு கொடுத்து விடுகிறேன். கரம் பிடித்தவரே, மரண பரியந்த நடத்துகிறவரே, உம்முடைய கிருபையின் கரங்களை நடத்துவதோ இயேசுவின் நாமத்தில் பிதாவே.